الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قبل الحيلة أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார்கள். அவனின் சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இன்னும் மார்க்கத்துடைய செய்திகளை அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி கேட்பதற்காக முன்கூட்டிய வருகையிருந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. சங்கீதக்குரியவர்களே, புனிதமிக்க ஷவ்வால் மாதத்துடைய 3வது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மா நன்னாளின் பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும், நாட்டு திட்டங்களையும், நம்முடைய ஹலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய், முசீபத்துகள், நோய் நொடிகள், ஆபத்துகள், விபத்துகள் போன்ற எல்லா விதமான ஷர்றுகளை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததியையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திடுவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. குறிப்பாக நாம் செய்யக்கூடிய அமல்களில் நாம் எதற்காக வேண்டி அந்த அமலை செய்கிறோம், அந்த அமலை எப்படி செய்வது என்று ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதனுடைய ஞானத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு பரிபூர்ணமான முறையில் தந்து அந்த அமலுடைய பரிபூர்ண தன்மையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. சங்கைக்குரியவர்களே, நான் இப்போது கடைசியாக கேட்ட ஒரு விஷயம், ஒரு அமலுடைய நன்மையை நாம் முழுமையான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த அமலுடைய தன்மை என்ன, அதை செய்யக்கூடிய முறை என்ன என்று ஒரு அமலுடைய விஷயமாகட்டும், ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது யதார்த்தத்தில் அது சரியாக இருந்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை வேறு. அது எதற்காக வேண்டி ஷரியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்த விஷயத்துடைய அடிப்படையை விளங்கி நாம் செய்யும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய கூலி, நன்மை என்பது, அதனுடைய தரம் என்பது. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்லும் பொழுது ஒரு ஆலிமுடைய தரஜா என்பது, ஒரு ஆலிம் தொழக்கூடிய 2 ரக்காத்துகள் என்பது ஒரு ஆபித் இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய அந்த தொழுகையை விட மேலானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? அந்த 2 ரக்காத் தொழுகையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஞானம், அந்த ஞானம் இல்லாமல் நீங்கள் இரவு முழுவதும் தொழுவதை விட சிறந்தது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்று, அவர்களுடைய வார்த்தை. அது எப்படியெல்லாம் பொருந்தி வருகிறது என்ற சில செய்திகளை மட்டும் நாம் இப்போ பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை நமக்கு தந்தது பல்வேறு கோணங்களை நாம் யோசித்தோம் அப்படின்னா, இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நிற அரசியல், ஜாதி அரசியல் என்று, ஏன் மொழி அடிப்படையில் வைத்து நடத்தப்படக்கூடிய அரசியல் என்று எல்லா விதமான அரசியல்களும் நாம் இப்போ பார்க்கிறோம். அதையெல்லாம் களைந்து எறிந்து, அதாவது வெள்ளையாக இருப்பவன் எந்த விதத்திலும் கருப்பனை விட உயர்ந்தவன் அல்ல, அரபை தெரிந்தவன் எந்த விதத்திலும் அரபை தெரியாதவரை விட உயர்ந்தவர் அல்ல. ஏன் ஒரு குடும்பத்தை வைத்து, அதாவது பெரிய ஒரு பணக்கார குடும்பம் என்று அந்த வம்ச வழியை வைத்து எந்த ஒரு சிறப்பும் அல்ல. இல்லா பித் தக்வா, தக்வாவை கொண்டே தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில்
வேறுபாடுகளை கிடைத்தவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாங்க? உங்களில் ஞானம் உடையவர், மார்க்கத்தை பற்றி விளங்கியவர், மார்க்கத்தை பற்றி விளங்காதவரை விட சிறந்தவர். அவர்களுடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்கிறான், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், மார்க்கத்தை பற்றிய அறிவு உள்ளவர்களும் அதை பற்றிய அறிவு இல்லாதவர்களும் சமமாவார்களா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். இந்த உலகத்தில் சமத்துவத்தை கொண்டு வந்த மார்க்கம், ஆனால் ஒரு விஷயத்தில் ஒரு மனிதனை உயர்த்தவன் என்று காட்டுகிறது என்றால் ரெண்டே விஷயத்தில் தான். ஒன்று தக்வா, இரண்டாவது விஷயம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய இல்ம். அந்த இல்மை வைத்து இந்த மார்க்கம் ஒருவரை உயர்த்தி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை, நீங்கள் ஒரு பகுதி, அதாவது நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு தமிழ் சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க, அதுல ஒரு பாடம், முதல் பாடம் இருக்கு இல்லையா, அதே போன்று ஒரு துறையில், மார்க்கம் சார்ந்த துறைகளில் ஒரு துறைகளில் ஒரே ஒரு பகுதியை, உதாரணத்திற்கு உருவ மட்டும் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஞானம் என்பது, அந்த ஞானத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, அந்த சட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த நேரம் என்பது ஒரு இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய வணக்கத்தை விட இந்த நேரம் என்பது மிகவும் பெருமதியானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் இன்னைக்கு பேச வேண்டிய விஷயமே நான் எடுத்தது என்ன அப்படின்னா, கல்வி. பொதுவாக இந்த மார்க்கம் எல்லா சமயங்களை விடவும் இந்த மார்க்கம் கல்வியை வலியுறுத்துகிறது. இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னா, உலகத்துடைய கல்வியுடைய ஆண்டு முடிவுக்கு வருது, மார்க்கத்துடைய கல்வியுடைய ஆண்டு தொடக்கத்துக்கு வருது. அப்ப இப்ப தொடக்கத்துக்கு வரக்கூடிய இந்த கல்வி ஆண்டு, மார்க்கத்துடைய கல்வி ஆண்டை பத்தி பேசும் பொழுது, இந்த மார்க்கத்துடைய செய்திகள், இந்த மார்க்கத்துடைய கல்வியை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது உலக கல்வி என்பது என்னது, மார்க்கத்தை விட்டு தனியானதுன்னு கிடையாது, தனியா பேச வேண்டியது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு மார்க்கத்துடைய கல்வியை பற்றி பேசுவோம். கல்வி என்பதை இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு கொண்டு வருது அப்படின்னா, முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், தீனுல் இஸ்லாம் இருக்கு இல்லையா, தீனுல் இஸ்லாமுடைய மறுபெயர் ஒன்று உண்டு. தீனுல் இஸ்லாத்திற்கு அடுத்த பெயர் என்ன கொடுக்குறாங்கன்னா தீனுல் இல்ம், இல்முடைய மார்க்கம் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன, நமக்கு விளங்குற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மார்க்கம் வருவதற்கு முன்னாடி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னால் இருந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஐயாமுல் ஜாஹிலியா. ஜாஹிலியான அறியாமை காலம். எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களோ, எப்பொழுது குர்ஆன் வந்ததோ, எப்பொழுது இந்த ஷரியத் வந்ததோ, அதற்கு பிறகு இல்மி என்பது வந்தது. அதனால் இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மட்டுமல்ல, தீனுல் இல்ம். ஏன் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முதல் வசனம் எதே இருக்குன்னா, இக்ரா, நீங்கள் ஓதுங்கள் என்கிறது தான் முதல்ல வந்தது. இந்த உலகத்திற்கு இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன, நீ படி, நீ ஞானத்தை புரிந்து கொள். இதுதான் முதல் கட்டளை. இறை வசனத்தின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக இந்த உம்மத்திற்கு வந்த முதல் கட்டளை, நீ படி. அப்படி படிக்காம நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது ஏன் தரம், அதாவது கொஞ்சம் தரம் தாழ்த்தின மாதிரி ஏன் பேசப்படுது அப்படின்னா, சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இஹ்யா உலூமுத்தீன் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு செய்தியை சொல்றாங்க. என் ஹதீஸிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு ஆலிமை வழிகெடுப்பது என்பது ஷைத்தானுக்கு 1000 ஆபிதுகளை வழிகெடுப்பதை விட ரொம்ப கஷ்டமானது. இப்போ அந்த செய்தியை சொல்லிட்டு கீழே கஸாலி இமாம் எழுதுகிறார்கள், ஷைத்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. எப்படி மலக்குமார்கள் காலையும் மாலையும் வந்து செல்கிறார்களோ, இந்த பொறுப்புகள், இங்கே நடந்த விஷயங்களை எப்படி இறைவனிடத்தில் ஒப்படைக்கிறார்களோ, அதே போன்று ஷைத்தான் தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு ஆளும் என்னென்ன விஷயத்தை செஞ்சாங்கன்னு கேட்பாங்க. அது சிலர்கள் சொல்லுகிறார்கள், நான் கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தினேன்.
பிரச்சனை ஏற்படுத்தின அப்படின்னா. அப்படியா, சரி நல்லது. இன்னொருத்தர் சொல்றாங்க, 2 நண்பர்களுக்கு மத்தியில் நான் பிரிவினை ஏற்படுத்தி அவங்களுக்கு மத்தியில் சண்டை வர வச்சு அடிதடி வர வச்சேன், சந்தோஷம் அப்படின்னு. இப்படி வரிசையா சொல்லிட்டே வர்றாங்க. ஏன் ஒரு ஆளை மது குடிக்க வச்சேன், சரி அப்படின்னு. ஆனால் ஒருவர் மட்டும் எழுதுகிறார்கள், நான் ஒரு மாணவர் படிக்க போயிட்டு இருந்தார். படிக்க போயிட்டு இருக்கும் பொழுது அந்த மாணவரை இடையில் நிறுத்தி அவருக்கு வஸ்வசாவை போட்டு படிப்பை நிறுத்தி நான் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். இப்போ இது கேட்ட உடனே ஷைத்தான் அவனுடைய சிம்மாசனத்தில் எந்திரிச்சு வந்து அவனை தூக்கி வச்சு கொண்டான், கட்டி அணைச்சு அவனை பெருமையா பேசுறான். அப்போ கூடி இருந்தவர்கள்லாம் சொன்னாங்க, நான் எவ்வளவு பெரிய காரியத்தை நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், என்னையெல்லாம் பாராட்டாம நீ அவரை பாராட்டிட்டு இருக்கிற அப்படின்னு. அப்போ ஷைத்தான் சொன்னா, உங்களுக்கு புரியணும்னா ஒரு விஷயத்தை செய்யறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குகைக்கு கூட்டிட்டு போறார். அந்த குகையில் காலகாலமாக ஒரு ஆபிது வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த வணக்கத்தை தவிர அவருக்கு வேற கிடையாது. அப்படி வணங்கி கொண்டிருக்கும், அதாவது நம்ம இப்படியும் வணங்கிடக்கூடாது, இபாதத்துங்கிறது கம்மியானதுன்னு அழைக்கிடக்கூடாது. இபாதத் என்பது முக்கியம், அதோடு சேர்த்து இல்மு என்பதும் மிகவும் அவசியம். இல்மு இல்லாம இபாதத் என்பது எவ்வளவு மோசமான, அதாவது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படிங்கிறது விளக்குறது சொல்லுவோம். இப்லீஸ் வந்து நேரா அந்த ஆபிதிட்ட வந்து கேட்கிறான். என்ன கேள்வி? ஒரு குடுவையை கொடுத்து, இந்த குடுவைக்குள்ள உலகத்தை அல்லாஹ்வால் அடக்க முடியுமா? சின்ன ஒரு குடுவை, இந்த குடுவைக்குள் இந்த முழு உலகத்தையும் அடக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்? இப்போ சொல்றவங்களை நம்ம எடுத்துக்கோமே, எங்க அறிவு கேட்டல அப்படின்றவங்க என்ன சொல்லுவாங்க? உலகம் அவ்வளோ பெருசு, இது இவ்வளோ சின்னது, அது எப்படி சாத்தியம்? இதே போன்ற அந்த ஆவி சொன்னார், ரொம்ப பெருசு, உலகம் பெருசு, இது சின்னது, கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு. இந்த விஷயம், அதாவது இது சாதாரண விஷயம் கிடையாது. அடுத்த விஷயத்துக்கு வர, அதாவது இன்னொரு ஆலிம்கிட்ட போய் ஷைத்தான் அதே கேள்வி கேட்கிறான், இந்த குடுவைக்குள் இந்த முழு உலகத்தையும் இறைவனால் அடக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். குன் ஃபயகுன். அவன் குன் என்று சொல்லிவிட்டால் அது நடந்து விடும். அது சாத்தியம் அசாத்தியம் அப்படிங்கிறது அல்லாஹ் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது குன் என்ற அந்த ஒரு வார்த்தை போதும் எல்லாம் நடந்துடும் அப்படின்னு அந்த ஆலிம் பதில் சொல்லும் பொழுது, இப்ப சொன்னா ஷைத்தான், இப்படி இருக்கிற ஒரு ஆள் இவரை வடிகெடுக்கிறது கஷ்டம், ஏன் அவரை போய் வடிகெடுக்கிறதா இருந்தால் யாரு அறிவை கொண்டு யோசிச்சு இது முடியுமா முடியாதான்னு சொல்லி தன்னுடைய அறிவை செலுத்தக்கூடியவரை நாம் எளிமையாக வழிகெடுத்துடலாம். ஆனா இப்படி இருக்கிற ஆளை வெளிகெடுக்கிறது கஷ்டம். இதற்கு தான் இல்மு என்பது அவசியம். ஏன் சொல்ல போனா மேல உள்ள விஷயத்துல ஈமானே போகுது. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஆற்றலை சந்தேகப்படக்கூடியது. அல்லாஹ்வால இந்த குடுவைக்குள்ள அடக்க முடியுமான்னு கேட்கும் பொழுது என்ன சந்தேகம் வருது? அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது சந்தேகம் வருது. அந்த ஆற்றல் மீது சந்தேகம் வருவது என்பது ஈமான்ல குறை ஏற்படுத்துது. அந்த ஈமானை பறிக்கக்கூடிய செயல்களும் இந்த இல்மு இல்லாதனால் நடக்கிறது. ஏன் நம்ம செய்யற விஷயங்களே, அமல்கள்லேயே சில விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது நம்ம அதிகமாக அமல் செய்யணும்னு நினைப்போம். அல்லாமா ஹைரவானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. நான் ஒரு ஷேக்கை பார்க்க போயிருந்தேன். அந்த ஷேக்கை பார்க்க போயிருக்கும் பொழுது அந்த ஷேக் சொன்னாங்க, இப்பதான் ஒரு ஆள் ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாங்க, அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்ல கேட்குறேன். சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய ஊர்ல ஒரு ஆபித் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஹராமாக்கப்பட்ட நாட்களை தவிர எல்லா நாளையும் நோன்பு வச்சுருவார். ஹராமாக்கப்பட்ட நாட்களை தவிர எல்லா நாட்களையும் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படி இருந்த ஒரு ஆள் ஒரு நாள் ஒரு கனவு பார்க்கலாம். அதாவது அவர்கிட்ட இருந்த பழக்கம் என்ன அப்படின்னா, மகரிப் பாங்க சொல்லிட்டு நம்ம நோன்பு திறந்துடும் இல்லையா? நோன்பு காலங்களில் வாங்க பிற்படுத்தணும், அது வேற விஷயம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம நோன்பு வச்சோம் அப்படின்னா மகரிப் வாங்க சொன்னால் நம்ம நோன்பு திறந்துடுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, இஷா பாங்க சொல்ற வரைக்கும், ஏன் இஷா முடிஞ்சு அப்பதான் நோன்பு திறக்கிறது. ஏன் என்ன நினைப்பு அப்படின்னா, அதிகமாக பசியா இருந்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அதிகமாக பசியா இருக்கிறது அல்லாஹ் சொல்றான், பசியா இருந்தால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், இதை பிற்படுத்துவார், அதை நோன்பு திறக்கிறத பிற்படுத்துவார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நோன்பு திறப்பதை நீங்க தீவிரப்படுத்துங்க.
வேகமாக, அதாவது நேரம் வந்துருச்சுன்னா உடனே நீங்கள் நோம்பு தரங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பசியோடு இருக்கிறது அல்லாஹ் இடத்துல இருக்கிறோம், ரொம்ப நேரம் இருக்கும்னு இருப்பார். இப்படி இருந்த ஒரு ஆள் கனவுல பார்க்குறாரு. அவருடைய கனவுல அவரை 2 கருப்பு உருவம் கொண்ட 2 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போய் ஒரு நெருப்பு குண்டத்தில் தூக்கி போகிறாங்க. போகிற நேரத்தில் அவர் கேட்டார், நான் எவ்வளோ விவாதம் செஞ்சுருக்கிறேன், நான் யார் தெரியுமா, நீ என்ன தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க? பதிலுக்கு சொன்னாங்க, உங்களை பற்றி எல்லாம் தெரியும், நீங்கள் நோம்பு வைக்கிறது எல்லாமே தெரியும், அப்போ அப்படி இருந்து ஏன் தூக்கிட்டு போறீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நீ உன்னுடைய இஷ்டத்திற்கு, அதாவது உன்னுடைய மனோ இச்சையினுடைய அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நீ மீறி விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீக்கிரம் நோம்பு திறக்க சொன்னாங்க. நீ உன்னுடைய அறிவை செலுத்தி உன்னுடைய அறியாமையின் காரணமாக ரசூலுடைய வார்த்தையை நீ மீறிட்டார். அதனால நான் உன்னை அங்கே கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போறாங்க. அப்போ அந்த கனவு பார்த்துட்டு இருக்க அந்த ஜுவாலை அடிக்கிறது, அதாவது அவரால் முகத்தை கொடுத்து அதை பார்க்க முடியல, திரும்பிக்கிறார். அந்த அதிர்ச்சியில் காலையில் எந்திரிக்கிறாரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தாலும் முகம் அப்படியே கருப்பா. இது எதனால நடந்தது? மார்க்கம் விளங்காததினால், மார்க்கம் விளங்காமல் அமல் செய்த ஒரு, அதாவது தொழுகை, அதாவது நோம்பை விட்டவர் கிடையாது, நோம்பு வச்சுட்டே இருந்தவர். ஆனால் மார்க்கத்தை விளங்காம, மார்க்கத்துடைய அறிவு இல்லாமல் ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது, அமல் செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லாஹ் தஆலா நம்முடைய மார்க்கத்துடைய செய்திகளை விளங்கி அதனுடைய படியில் வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவாங்க. மார்க்கத்துடைய ஞானம் என்பது, குறிப்பாக ஒரு கல்வி ஞானம் என்பது எந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்னா, ஒரு அற்பமான விஷயத்தை கூட பெரிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா பேசிக்கலாம். இல்மினால் உயர்ந்தவர்கள், ஏன் மலக்குமார்களிடத்தில் மலக்குமார்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்ய வைக்கும் பொழுது எதை காரணமாக்கினா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இல்ம அல்லாஹ் காரணமாக்கினா. ஏன் நம்ம, அதாவது ரொம்ப அற்பமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எறும்பு போயிட்டு என்ன பண்ணுவோம்? தட்டி கடைசியில் கூட சொல்லி தள்ளி விட்டுருவோம். ரொம்ப அற்பமாக பார்க்கக்கூடிய விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதாவது எறும்பு அப்படின்னு சொல்லி ஒரு அத்தியாயத்தை வச்சிருக்கிறாங்க. எதனால? அந்த எறும்பு செய்த செயல் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது. என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய படை வட்டாளத்தோடு வந்துட்டு இருக்கும் பொழுது தஃசீர்களில் எழுதுகிறார்கள், 3 ஃபர்சக், அதாவது ஒரு ஃபர்சக் அப்படிங்கிறது 3 மைல் தூரம். அந்த 3 மைல் தூரத்திலிருந்து வந்துட்டு இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த எறும்பு கூட்டத்துடைய ஒரு சின்ன எறும்பு பேசுது. தூரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம இதில் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவங்க படைப்பட்டாளத்தோட வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எறும்புக்கு அது தெரியுதுன்னா எவ்வளோ ஒரு வலிமையான படையா இருக்கும். அவங்க வர்ற அந்த அதிர்வு எறும்புக்கு தெரியுது. இப்போ அந்த எறும்பு பேசுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அவங்க வேணும்னே யாரையும் மிதிக்க மாட்டாங்க, தெரியாமல் அவங்க மிதிச்சிட்டாலும் அவங்களுக்கு தெரியாது. அந்த பட்டாளம் வரும் பொழுது உங்களை மிதிச்சிட்டாலும், அதாவது ஒரு பொருளை மிதிச்சாதான் தெரியும், நீங்கள் எறும்பு இத்தனோன்று இருக்கிறீங்க, உங்களை மிதிச்சிடுவாங்க, நீங்கள் உள்ளே போங்கன்னு சொல்லி எச்சரிக்கை செய்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பட்டாளத்தை பற்றி தெரிந்து தன்னுடைய கூட்டத்திற்கு ஒரு நசீஹத் செய்யும் பொழுது அந்த நசீஹத் யாருக்கு பிடிச்சிருந்தது? அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருந்தது. அந்த அறிவை வைத்து அல்லாஹ் தஆலா அந்த, அதாவது தஃசீர்ல எழுதும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எறும்புகளுக்கும் தலைமையாக அல்லாஹ் தஆலா அதை தேர்ந்தெடுத்தான். அப்படியானால் அந்த ஞானத்தை வைத்து அற்பமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட அல்லாஹ் தஆலா பெருசாக, காரணம் அதில் இருக்கக்கூடிய ஞானம், கல்வி ஞானம் என்பது அல்லாஹ் தஆலா அவருக்கு மிகவும் பிடித்தமானது. அந்த ஞானத்தை வைத்து, அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆயத்துடைய தஃசீர்களில் வர செய்தி என்ன சொல்றேன்? சரி, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூஃபால இருக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்வாங்க. எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு தஆலா கூஃபால இருக்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை, சலூனி, என்னிடத்துல வந்து கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். இது சம்பந்தமா, மார்க்க சம்பந்தமாக இருக்கட்டும்,
உலக விஷயங்கள் சம்பந்தமாகட்டும், என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை சொல்றாங்கன்னா அவங்களுடைய ஞானம் என்ன அப்படின்றது நம்ம யோசிக்கணும். தஃசீரில் எழுதுகிறார்கள், சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இல்மு சம்பந்தமான விஷயமாக பேசுறதுக்காக சொன்னாங்க, நீங்க ஜன்னத்துல் பக்கீக்கு வாங்க, எப்போ இஷா முடிச்சுட்டு ஜன்னத்துல் பக்கீக்கு வாங்க பேசுவோம் அப்படின்னா. அப்படி பேச கூப்பிடும் பொழுது அங்க பேசப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கு. அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறதுல இருக்கிற பா, அந்த பாவை மட்டும் பேசுறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. யார் இடத்துல? சும்மா சாதாரண நம்ம ஆளுகள் இடத்துல கிடையாது. பேசப்படுறது யார்கிட்ட? ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், இந்த உலகத்தில் தஃப்சீர்களில், அதாவது குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா, அதாவது ஒரு ஆலிம் சாட்ட அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பேசுறதுன்றது எவ்வளவு கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு எங்க பண்றாங்க? மதீனாவில் இருக்கும் பொழுது ஜன்னத்துல் பக்கீல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? தஃப்சீர், அதாவது தஃப்சீருக்கே தஃப்சீர் எடுக்கிற மாதிரி. அவங்களுக்கு கேட்குறாங்க, பிஸ்மில்லாஹ்ல இருக்கிற பாவ பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த பாவ நுக்தா கூட கிடையாது, அந்த பாவம் மட்டும் பேசுறாங்க. ஃபஜ்ர் ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட ஞானம் இருக்கக்கூடிய சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வார்த்தையை கேட்ட பிறகு பின்னால் உள்ள காலங்களில் அதே மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெருமை, நீ என்ன வேணாலும் கேளுங்க நான் தர்றேன், அதாவது நீங்க என்ன வேணா கேளுங்க நான் சொல்றேன், பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அப்ப அவங்க கேட்கும் பொழுது அந்த சபையில் இருந்தவர்கள் ஒரு சின்ன ஒரு 6-7 வயசு பையன், அந்த 6-7 வயசு பையன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அது எறும்பு பேசிச்சு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பட்டாளத்தை பற்றி பேசிச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த எறும்பு ஆண் எறும்பா பெண் எறும்பா? அந்த எறும்பு பேசின எறும்பு ஆணா பெண்ணா? அதாவது சில விலங்குகள் அது ஆணா, அதாவது பூனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற பூனைகள்ல பெர்ஷியன் கேட் இருக்கு இல்லையா, அது ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பெரிய விலங்குகள்லயே ஆணா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குது. இப்ப இவர் கேட்கறது என்ன? இந்த 6-7 வயசு பையன், இந்த பையனோட ஞாபகம் வச்சுக்கணும், 6-7 வயசு பையன் அவங்கள்ட்ட கேட்கல, பக்கத்துல இருந்த ஒரு ஆள்கிட்ட சொல்றாரு, இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாரு, அது எறும்பு ஆணை எறும்பா பெண் எறும்பான்னு கேட்டு சொல்லுங்க. இப்ப அங்க பக்கத்துல இருந்தவர் எந்திரிச்சு கேட்டாங்க, அந்த எறும்பு ஆண் எறும்பா பெண் எறும்பா அப்படின்னு. அந்த சொன்ன அந்த வார்த்தை, அதாவது என்ன வேணாலும் கேளுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் வாய் முடியல. இப்ப அந்த கேட்டவரே திருப்பி கேட்டாங்க, கேட்குறீங்கல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சு கேட்கணும், தெரியாமல் கேட்கணும். தெரியாமல் கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை, தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த பெரிய மனுஷன், நான் இல்லை கேட்டது அந்த 6 வயசு பையன் சொல்லி கையை காட்டுறாங்க. கையை காட்டினதுக்கு பிறகு அவங்களோட கேட்கும் பொழுது, சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த எறும்பு ஆண் எறும்பா பெண் எறும்பான்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மனுஷன் கேட்கும் பொழுது அந்த 6 வயசு பையன் எந்திரிச்சு சொன்னாங்க, அந்த எறும்பு பெண் எறும்பு. அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அரபி இலக்கணத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவள் அவன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அரபிலத்திலையும் இருக்குது. கால அப்படின்னா சொன்னான், ஒரு ஆண்பாலை குறிக்கக்கூடிய வார்த்தை. காலத் அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ நீங்க குர்ஆனை எடுத்து பாருங்க, அந்த எறும்பை பத்தி பேசும் பொழுது அந்த எறும்புடைய வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது காலன்னு சொல்றானா காலத்துன்னு சொல்றானா? வார்த்தை வருகிறது, இது காலத் நம்லத்துன், ஒரு பெண் எறும்பு பேசியதுன்னு அல்லாஹ் சொல்றான். அங்க பயன்படுத்திருக்கக்கூடிய வார்த்தை அவள் என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை. இப்போ இந்த பதில சொன்னவங்க யார் தெரியுமா? நம்முடைய மதஹுடைய இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அப்படிப்பட்ட மதஹபை பின்பற்றக்கூடிய நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அது சொல்லிதான் ஆகணும், சொல்லாமல் இருக்க முடியாது.
நம்மளை பொறுத்தவரையும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இருக்கிறதா சரின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் பல விஷயங்கள்ல. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. சில விஷயங்கள் நமக்கு வரல அப்படின்னா அந்த வராத விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை மட்டும் பெருசாக பேசுவோம். உதாரணத்துக்கு ஒரு கணவர் இருக்கிறாரு, கணவர் இப்படி நினைக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை தான், கணவருடைய பொருத்தத்தில் தான் மனைவி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றார். இதை யார் நினைச்சிட்டு இருக்கிறாங்க? கணவர் நினைச்சிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதே மனைவி இடத்துல யார் சிறந்தவரோ அவர் தான் என்னது மக்களிடத்துல சிறந்தவர் அப்படின்னு மனைவி நினைச்சிருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் தனக்கு ஏற்றவாறு நம்ம தான் பெரியார் அப்படிங்கிற மாதிரி தனக்கு ஏற்றவாறு ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை தான், இல்லைன்னு சொல்லல. நம்முடைய குறைகளை சரி செய்வதற்கு பதிலாக நம்ம தான் கரெக்ட்னு நினைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன் இப்போ தொழுகை சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா தொழுகை சைத்தான் அவ்வளோ தொழுதான் சொர்க்கத்துக்காக போறான்னு கேட்பாங்க. ஏன் அதே நம்ம திருப்பி கேட்போமே, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க நின்று வணங்கினாங்க, இப்போ அந்த வணக்கத்தை என்ன சொல்றது? இதை யோசிக்கிறதே இல்லையா? அதே நேரத்தில் இல்மு பற்றி நம்ம பேசுகிறோம், இல்மு தான் சிறந்தது. ஆரம்பத்தில் இதை வச்சு ஆரம்பித்தோம். 2 ரக்காத் ஒரு ஆலிமுடைய தொழுகை, ஆபிதுடைய இரவு முழுவதும் நின்று தொடங்கக்கூடிய தொழுகையை விட மேலாது நம்ம பண்ணணும். இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்லலை. இதை ஒரு ஆபிது குறையா, அதாவது இவர் 2 ரக்காத் தொழுவாரான், நாங்கள் இரவு ஃபுல்லாக தொழுதாலும் அது ஈடாகாதான் பேசுவாங்க. இதே ஒரு ஆலிம் நைட்டு ஃபுல்லாக தொழுதான், நான் 2 ரக்காத் தொழுதா போதுமான்னு பேசுவாங்க. இதுதான் நமக்கு இப்போ சூழ்நிலையில நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை நான் சொல்றேன். ஏன் இந்த விஷயம் யாருக்கு ஹோசராத்துக்கு தெரியாதா? ஏன் இந்த விஷயம் வழிமார்களுக்கு தெரியாத? நின்று இரவு முழுக்க நின்று வணங்குறவங்க இருக்கிறாங்க, 40 வருஷம் தஹஜ்ஜுத் விடாதவங்க இருக்கிறாங்க. இத்தனைக்கும் அவங்க சூஃபியாக்கள் மட்டும் கிடையாது, ஆலிம்கள் மட்டுமல்ல, அந்த காலத்தில் இருந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஆலிம். அவங்களுக்கு தெரியாதா இபாதத்துங்கிறது முக்கியம் கிடையாது, 2 ரக்காத் தொழுதா போதும்னு சொல்லி அவங்க 2 ரக்காத் தொழுது விட வேண்டியது தானே? ஏன் விடலை? ஏன்னா அவர்களுக்கு தெரிந்த விஷயம், அதாவது அவங்க ஒரு விஷயத்தை அணுகிறது இருக்கிற குறையும் தெரியும், அவங்களுக்கு நிறையும் தெரியும். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம செய்யறது கரெக்டு, நம்மள்ட்ட இல்லாத விஷயங்கள், நம்ம செய்ய முடியாத விஷயங்கள், அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைப்பா, அதெல்லாம் முக்கியமே இல்லைப்பான்னு போயிடுவோம். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி எல்லா வித விஷயங்களையும் இல்முகளையும் தெரிந்து கொண்டு எல்லா விதமான அமல்களையும் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தருவானாக. குறிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த மனித வர்க்கத்தை எதை வைத்து கண்ணியப்படுத்தினானோ அந்த இல்மை, குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, நமக்கு தெரியாத மறைமுகமான கடமைகள் என்று சில விஷயங்கள் இருக்குது. நம்ம இஸ்லாத்துடைய கடமை அப்படின்னு எடுத்துட்டா என்ன சொல்லுவோம்? 5 விஷயத்தை சொல்லுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தை, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா. கல்வியை தேடுவது என்பது முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில விஷயங்கள் இருக்குது, அல்லாஹ் கடமையாக்கின விஷயங்கள் இருக்குது. சில கடமைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கின விஷயங்கள். ரசூலுல்லாஹ் நம்ம பெருசா பேசுறோம் அப்படின்னா அவங்களோட கடமையாக்கின விஷயத்தை நம்ம பெருசா பேசணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கின விஷயங்கள்ல சில விஷயம், சின்ன உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, சதகத்துல் ஃபித்ர் இருக்கு இல்லையா, ஃபித்ரா காசு நம்ம கொடுக்குறோம், அது யார் கடமையாக்குறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கின விஷயம். அதே போன்று இந்த சமூகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடமையை தந்திருக்கிறார்கள். ஞானத்தை, கல்வியை தேடுவது என்பது ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வழமை இருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு வியாபாரம் பண்றாங்க, ஒரு கடை வைக்கிறாங்கன்னா லைசன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அப்படி ஒரு வியாபாரம், ஒரு ஆளுக்கு வியாபாரம் பண்ணுறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னா வியாபாரம் சார்ந்த கல்வி யாரிடத்துல இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த லைசன்ஸ். யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நடந்த விஷயம். ஒரு ஆள் தொழுகை வைக்கிறாங்க அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்கள் யாருக்கு தெரியுதோ அவங்க தான். ஒவ்வொரு துறைக்கும் அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்கள், ஒரு ஹஜ்ஜு கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை கடமையை நம்ம செய்யறோம் அப்படின்னா தொழுகும் பொழுதும் சரி, நோன்பு வைக்கும் பொழுதும் சரி, ஒவ்வொரு கடமைகளை நாம் செய்யும் பொழுதும் சரி, அந்த கடமை என்று வரும் பொழுது
அந்த கடமையில் இருக்கக்கூடிய அந்த இபாதத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை தெரிந்து அமல் செய்ய வேண்டும் என்பது இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக தரப்படுகிறது. ஒரு முஸ்லீம் ஒரு அமலை செய்யும் பொழுது அது சார்ந்த ஞானத்தோடு அவர் அமல் செய்ய வேண்டும். அந்த கல்வியை கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை. ஒரு ஆள் தொழுகிறார் அப்படின்னா அந்த தொழுகையுடைய சட்டம், அதாவது சட்டம் தெரியாமல் தொழாமல் இருக்கக்கூடாது, வேற விஷயம். அதாவது பேசுகிற விஷயங்களை மாற்றி விளங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, எனக்கு சட்டம் தெரியாது அதனால் தொழுக மாட்டேன்னு போயிடக்கூடாது. தொழுகணும், தொழுகிறதோடு சேர்த்து அதனுடைய சட்டங்களையும் விளங்கி நாம் தொழுக வேண்டும். நோன்பு வைக்கிறோம், அந்த நோன்புடைய சட்டங்களையும் சேர்த்து விளங்கி அடிப்படையை விளங்கி நாம் அந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும். அந்த இபாதத்துகளை செய்வதற்கும் அந்த இபாதத்துகளுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி ஞானத்தையும் மார்க்க ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. அதன் மூலமாக நாளை மறுமையில் எந்தெந்த அந்தஸ்துகளை ஆலிம்களுக்கென்று அறிஞர்களுக்கென்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறானோ அந்த அந்தஸ்துகளையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து நம்மை இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியவான்களாக மிக மகிழ்ச்சியான முறையில் அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக.